கரூர் தாவேகா பரப்புரை கூட்டத்துல நடந்த கோர சம்பவத்துல மக்களுக்கு இருக்கிற முக்கியமான கேள்விகளும் அதுக்கான பதில்களும் தான் இந்த வீடியோ. பரப்புரைக்காக விஜய் கேட்ட இடத்தை கொடுக்காம அரசு குறுகலான இடத்தை கொடுத்ததா சொல்றாங்களே. விஜய் கேட்ட இடம் ரெண்டு. ஒன்னு உழவர் சந்தை திடல், இன்னொன்னு லைட் ஹவுஸ் ரவுண்டானா. ஆனா உழவர் சந்தை திடல் ரொம்பவே குறுகலான இடம். நீங்களே இந்த வீடியோவை பாருங்க. அதே மாதிரி லைட் ஹவுஸ் ரவுண்டானா குறுகலான ஏரியா அப்படின்றத தாண்டி அது ஆத்துப்பாலம் பக்கம் இருக்க ஆபத்தான ஏரியாவும் கூட. 10,000 பேர்ல இங்க கூடுறதுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் கம்மி. எவ்வளவு பேர் இங்க அதிகபட்சமா கூடலாம்? 1000-2000 பேர் கூடலாம். இன்னும் சொல்ல போனா அங்க கொடுத்திருந்தா இன்னும் நிறைய உயிரிழப்புகள் இருந்திருக்கும். அதனாலதான் டிஎம்கே ஏடிஎம்கே கரூர்ல எங்க கூட்டம் நடத்துவாங்களோ அந்த இடத்துல அனுமதியை கொடுத்திருந்தாங்க. எடப்பாடி கூட விஜய் பரப்புரை நடத்துறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் பெரிய கூட்டத்தை கூட்டி அங்க பரப்புரை கூட்டம் நடத்தினாரு. விஜய் வந்து போற டைமிங்ல ஏதேதோ குழப்பம் நடந்திருக்காமே. குழப்பமே வேணாம், எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. விஜய் நாமக்கல்ல பேசிட்டு கரூர் வரதாதான் தாவேகாவோட பிளான். விஜய் நாமக்கல்ல பேச போறதா சொன்ன நேரம் 8:45, கரூர்ல பேச போறதா சொன்ன நேரம் 12. ஆனா விஜய் சென்னையில இருந்தே 8:45க்கு தான் கிளம்பினாரு. நாமக்கல்லையும் ரொம்ப நேரம் மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சொல்ல போனா மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. கரூர்ல 12 மணிக்கு விஜய் பேசுவாருன்னு புசி ஆனந்த் சொல்றாரு. அத டிவிகேவோட அபிஷியல் சோசியல் மீடியாவிலும் போட்டிருந்தாங்க. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. அதனால மக்கள் எல்லாருமே சோறு தண்ணி இல்லாம 10 மணில இருந்தே காத்துட்டு இருந்தாங்க. ஆனா கரூர்ல விஜய் பேசுறதுக்காக பர்மிஷன் வாங்கினது 3 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான். மக்கள் கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்லிதான் கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுச்சு? யாருமே கவனிக்கலையா? நாமக்கல்ல பேசிட்டு கரூருக்கு வரும்போது நாமக்கல்ல இருந்தே விஜய நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது இல்லாம கரூர் உள்ள நுழையும் போதே விஜய் அவரோட வண்டியில ஸ்கிரீனை இறக்கி விட்டுட்டு லைட்டா ஆஃப் பண்ணிட்டாரு. அதனால ரோட்ல விஜய பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மக்களும் சேர்ந்து விஜய் வண்டிய ஃபாலோ பண்ணிட்டு கரூர் கூட்டத்துக்கு வந்தாங்க. இத இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இப்படிதான் 10,000 பேருன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு 27,000 பேருக்கும் மேற்பட்டவங்க கூட்டமா சேர்ந்தாங்க. அரசு சார்பில் பவர் கட் பண்ணதா சொல்றாங்களே. விஜய் பேசின வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எங்கேயுமே பவர் கட் ஆயிருக்காது. விஜய்க்கு முன்னாடி இருக்க லைட் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அங்க இருந்த ரசிகர்கள் ஜென்செட்ல ஏறினதுனால அவங்களோட பாதுகாப்பு கருதி டிவிகே நிர்வாகிங்க தான் போக்கஸ் லைட்ட மட்டும் ஆஃப் பண்ணிருக்காங்க. அது இல்லாம பவரை கட் பண்ண சொல்லி கேக்குறதே டிவிகே தான். ஆனாலும் நிறைய பேர் கூடுற இடத்துல பவர் கட் பண்ண மாட்டோம்னு சொல்லி அரசு மறுத்துட்டாங்க. அதுக்கான ஈபி ஆதாரம் இதோ. முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுச்சாமிபுரத்தில்